வரைக்கும் எனக்கு தெரியாது. கடைசி பட்சத்தில் வந்தேன். யார் என்ன செகண்ட் புரியல. டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இந்த படமும் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மட்டும் தான் தெரியுது. அப்போ டைரக்டர் என்ன ஏமாத்திருக்கா சார்? நான் தான் ஹீரோன்னு சொல்லி கூட்டு போனேன் சார். எனக்கு தெரியாது சார். அது சார் லாங்குவேஜ் ஹிந்தி தெரியாத ஒரு லாங்குவேஜ் தான் அந்த டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணுறது. எனக்கு இல்லை, நான் துபாயில் இருந்தேன். பழைய கேள்வி நினைக்கிறேன். துபாயில் இருந்தாலும் ஹிந்தி எனக்கு பேச தெரியும். ஏற்கனவே மேரி கிறிஸ்மஸ் அப்போல்லாம் வந்தபோது கேட்டாங்கல்ல. நான் துபாயில் ஒரு 3 வருஷம் இருந்தேன் இல்லையா, எனக்கு அதனால் கொஞ்சம் சுலபமாக இருந்தது. சார் வில்லனா நடிச்சிட்டீங்க, திருநங்கையாக நடிச்சிட்டீங்க, இப்போ மௌன படம் நடிச்சிங்க, இன்னும் பாக்கி என்ன இருக்குது? உங்கள் கேரக்டர் பண்ணலான்னு இருக்கேன் சார். எல்லாத்துக்கும் எதாவது இடக்கு முடக்க கேள்வி கேட்கலான்னு தோணுது சார். அதனால் உங்கள் கேரக்டர் பண்ண போகிறேன் சார். சார் ட்ரெயின் எப்போ வருது சார்? அடுத்தது நம்ம பூரி ஜெகநாத் படம் எப்போ வருது? ட்ரெயின் படம் எனக்கு தெரியல சார். இப்போ அதை பற்றி பேச வேணாம் சார். அதனால் அது தான் சார் தான் சொன்னோம். போன வாரம் வந்து ஆஸ்பர் படத்தில் வந்து உங்களை பற்றி எதிர்கட்சி 2050 எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க. எதில் சார்? ஆஸ்பர் 2ல அப்படி சொல்லியிருக்காங்க சார். இப்போ இந்த கேள்வி என்னதுன்னா மெல்ல டைவர்ட் பண்ணி வேற எங்கேயோ போகுது சார். நம்ம இதோட முடிச்சுக்கலாம் சார். அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்தனா இருந்துட்டு போட்டோம் சார். ஏதோ நினச்சி வச்சிருக்காங்க சார். நமக்கு அதெல்லாம் சம்மந்தம் என்ன சார்? சார் எப்போ கூட்டம் நான் போவோம் சார். அவங்க கூப்பிடணும் சார். அதுவா சார்? அது ரிஹர்சல் பார்த்தேன் சார். நான் ஒரு என்ன சார்? நீங்கள் ஒவ்வொரு முறையும் கேள்வியில் மட்டும் ரொம்ப வித்தியாசத்தை வச்சுருக்கீங்க சார். அது எப்படி தெரியல. காந்தி டாக்குங்கிறனால ஃபாரின் சாராக ஊற்றி வீட்டை கொடுத்துறாங்க. இதான சார் உங்கள் சந்தேகம்? மேபி டேரக்டர் கூட யோசிக்க மாட்டான் சார். இது பரவாயில்ல. எத்தனை பாட்டில் இருக்குது சார் உங்களுக்கு? மௌன படம்னால ரகுமான் சாரோட மியூசிக் வந்து நிறைய இதாக சார். ரொம்ப பிரமாதம் சார். ரகுமான் ஐயோ சாரை பற்றி சார். இப்போது ஆமாம் சார். இப்போ மும்பையில் போயிருந்தேன் சார். ப்ரொமோஷன்ஸ் போயிருந்தபோது ஸ்டேஜில் அங்கே ஜியோ மாலில் வந்து ஸ்டேஜில் வந்து அவர் ஒரு 6-7 சீனை சூஸ் பண்ணி அதுக்கு லைவாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க சார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த படத்துக்காக ரகுமான் சார் மெனக்கெட்டதாக இருக்கட்டும், ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்ததாக இருக்கட்டும், பாடல்கள் கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு அவர் கொடுத்த சப்போர்ட் வந்து அளப்பரியது. அது வந்து ரொம்ப பெருசு. இந்த படத்தில் ஆக்சுவலாக சொல்லப்போனால் எங்கள் எல்லோரும் நாங்கள்லாம் பார்த்த வேலை ஒரு 5% தான். ரகுமான் சார் பார்த்த வேலை 95%. அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதமாக.